அல்லேலூயா. நல்ல ஆண்டவருடைய வசனத்தை கவனமா பார்க்கணும். கடைசி காலத்துல திரளான போதகர்கள் கட்டு கதைகளை கொடுப்பாங்க. கைவத்தை அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. இந்த கட்டுக்கதைகளை கொடுக்கிற போதகர்கள் பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளா இருக்கும். வசனத்தை சொல்லவே மாட்டாங்க. இதுலதான் உயிர் இருக்கு, இதுலதான் இயேசுவின் ஜீவன் இருக்கு. இயேசுவின் ஜீவன் இதுலதான் இருக்குது. இதை கொடுக்க மாட்டாங்க. வசனம் இருக்கு, அதுக்கு பின்னால கொடுக்கலாம் ஆண்டவர் அனுமதிச்சா. இயேசுவின் ஜீவன் இதுலதான் இருக்கு. கட்டுக்கதைகளை கொடுக்குற ஆளுங்க இதுல கொடுக்காம அழகா கதை பேசிட்டே போயிடுவாங்க. ஆடுகள், எந்த ஆடு அதை கேட்க விருப்பப்படுதோ அந்த ஆடு அந்த மாதிரி ஆளுகளை வந்து பிடிச்சுப்பாங்க. இவர் பிடிக்கல அவங்கள, அவங்க தான் இவரை பிடிக்கிறாங்க. நல்லா கவனமா பார்த்துக்கணும். போதகர் அவங்கள பிடிக்கல, அவங்க தான் போதகரை பிடிச்சிக்கிட்டு திரளா பிடிச்சிக்கிட்டு. ஏன்னா அவங்களுக்கு ஆறுதலான வார்த்தை வேணும். ஒண்ணுக்கு 2 மனைவி வச்சா அடுத்த மனைவி வச்சுக்கிட்டா பரலோகம் போலான்னு எந்த போதகர் சொல்றாருன்னு தேடி பார்த்துக்கிட்டே போவாங்க. ஆமா, தசமபாகம் நீ கொடுக்கவே வேண்டாம், இல்ல உன்னால முடிஞ்சதை கொடுத்துக்கோ, நீ இல்ல பரலோகத்துக்கு போயிடலாம், அதை பத்தி எல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு எந்த போதகர் சொல்றாங்களோ அந்த போதகர் தான். வேதத்துல மல்கியா 3:8 பச்சை எழுதி வச்சுட்டாரு. ஆமா, நீ எதுல வஞ்சிக்கிற, தசம பாகத்திலையும் காணிக்கையிலும் தானே அப்படின்னு சொல்லிட்டு நீ சபிக்கப்பட்டவன் ஆண்டவர் சொல்லிட்டார். நீ சபிக்கப்பட்டவன் சொன்ன ஆளு எங்க எபேசியர் 5:27 எங்க இருந்து இது பண்ண முடியும், ப்ரூவ் பண்ண முடியும்? எபேசியர் 5:27 மறுபடி படிப்போம். எபேசியர் 5:27 மறுபடி படிப்போம். கரை திரை முதலானவைகள் ஒன்றுமில்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான. இப்ப பரிசுத்தம்ங்கிறத பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம். இந்த பரிசுத்தத்துக்கு வரும் கத்தி, கடைசி காலத்துல இந்த பரிசுத்தத்துக்கு தான் சபைக்குள்ள விசுவாசிகளுக்கு எதிர இந்த கத்தி வரும். நீ பரிசுத்தமா வாழலனாலும் பரவாயில்ல, பரலோகத்துக்கு போலான்னு சொல்ற ஆட்கள் நிறைய வருவாங்க. அவங்கள பின்பற்றி சோரம் போறவங்களும் நிறைய பேர் இருப்பாங்கன்னு ஆண்டவர் சொல்றார். அல்லேலூயா. நீங்களும் நானும் இந்த ஏமாத்துக்கு உடன் பெறக்கூடாது. கைவைத்து அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா. அப்புறம் அடுத்தது படிங்க. பரிசுத்தமும் பிழையற்றதும். பிழை இருக்கக்கூடாது. நான் இப்படி அப்படி இருப்பேன், லெப்ட் ரைட்டு இப்படி போய் அப்படி போய் வந்துப்பேன். வேதத்தை ஏற்கனவே நம்ம படிச்சுட்டோம். இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவர் ரத்தத்தினால கழுவப்பட்ட பிறகு ஒருத்தன் மறுபடியும் பாவம் செஞ்சான்னா அவனுக்கு எஸ்கேப் ரூட்டே கிடையாது. ஏன்னா இயேசுவை இவ சிலுவையில மறுபடியும் அறையிறாங்க. அவங்களுக்கு எங்க இருந்து கிடைக்கும்? எங்க இருந்து கிடைக்கும்? நோவே நோவே. நல்ல கிளியரா இருந்துக்கணும். திருப்பி திருப்பி தெரிஞ்சே பாவம் செஞ்சா ஆண்டவர் விட்டுருவாரு. ஆண்டவர் விட்டுருவாரு. முதல்ல போகாத அப்படிம்பாரு, 2வது ஒரு சான்ஸ் கொடுப்பாரு, 3வது சான்ஸும் கொடுப்பாரு. இந்த 3 சான்ஸுக்கு பிறகு அவர் சைலண்ட் மோடுக்கு போயிடுவார். சைலண்ட் மோடுக்கு போயிடுவார். ஆண்டவர் சைலண்ட் மோட்ல 400 வருஷம் இருந்தார். எங்க? மல்கியா தீர்க்க தரிசனம் எழுதின பிறகு கடைசி 400 வருஷத்துக்கு ஆண்டவர் பேசவே இல்லை. இஸ்ரவேலரோட பேசவே இல்லை. நியாயாதிபதிகள் புஸ்தகத்தை பாத்தீங்கன்னா அவன் மறுபடியும் தப்புக்கு போனோம்னு ஆண்டவர் சைலண்ட் மோட்ல போயிடுவார். அவன் மறுபடியும் கூக்குரல் விட்ட உடனே ஐயோ பாவம் என் பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வருவார். அப்பப்போ சைலண்ட் மோட்ல போயிடுவார். இதே மாதிரி இயேசுவை நல்லா தெரிஞ்சுக்கிட்டு ஏற்றுக்கிட்டு பாவ மன்னிப்பு வாங்கிட்டு பாவ மன்னிப்பின் சந்தோஷம் என்னன்னு தெரிஞ்ச பிறகு அதை தெரிஞ்சிட்டே தப்புக்கு காலை வச்சுட்டு போனான். தெரியாம இல்ல, தெரிஞ்சிட்டே போறான்னா வார்னிங் கொடுப்பாரு. இவர் ரொம்ப நல்ல தேவன், ரொம்ப நல்ல தேவன். அழகா சொப்பனம் காமிப்பாரு. முதல் சொப்பனம் என்ன பண்ணுவார் தெரியுமா? திடீர்னு போய் தேடுவாங்க. இந்த செல்போன் காணாம போகும். செல்போன் காணாம போன மாதிரி தேடிக்கிட்டே இருப்பாங்க. இல்லையா? இது ஃபர்ஸ்ட் சொப்பனம் அப்படிதான். ஏதாவது காணாம போறதை தேடுறோம்னா ஆண்டவர் கிருபை நம்ம விட்டு போகுதுன்னு காமிப்பார். இல்லையா? ஏதாவது தேடுற மாதிரி சொப்பனம் கண்டீங்களா? ஏதாவது தேடுற மாதிரி சொப்பனம் வருதா? டேஞ்சர், டேஞ்சர். ஆமா ஆமா. ஏதாவது தேடுற மாதிரி சொப்பனம், சாவி திடீர்னு காணாம போன மாதிரி சொப்பனம் வரும். வருதுன்னாலே எச்சரிக்கையா வரணும். என்னன்னா குழி வருது அப்படின்னு அர்த்தம். குழி வருது. உடனே டக்குன்னு கண்ணாடியை போட்டு லைட்டை போட்டு செக் பண்ணணும் எங்க குழி வருது. அடுத்த 1 மணி நேரத்துல ஒரு நாளே குழி வரும். இதுதான் ஆண்டவர் காமிச்சிருக்காரு. அதுல விழுந்தோம்னா ஆண்டவருடைய கிருபை போகும்னு அவர் சொல்றாரு. கைவத்தை அல்லேலே சொல்லுவோமா? அல்லேலுயா. ஆண்டவர் பல விதங்கள்ல எச்சரிக்கை கொடுப்பார். பல விதங்கள்ல எச்சரிக்கை கொடுப்பார். சிம்பிளான மெத்தட் சொப்பனத்துல காமிச்சு கொடுப்பார். மகனே மகளே, என் கிருபை உன்னை விட்டு போக போகுது, காணாம போகுது அப்படிம்பார்.
சில சமயம் காமிப்பாரு. நல்ல அருமையான ஒரு செல்போனை போயிட்டு தேடி கிடைக்கும் போது ஒரு ஒரு 550 ரூபா செல்போன் கையில கிடைக்கும். அப்படின்னா எப்பா இவ்வளவு நல்ல கிருபை போய் உனக்கு சீப்பான கிருபை கிடைக்க போகுதுப்பா, உன் ப்ரொமோஷன் லெவல்லாம் கீழே இறங்க போகுது, கிருபை லெவல்லாம் காத்து இறக்கி விடப்பட போகுது, என்ன பண்ண போற கவனமாறு அப்படின்றார். வார்னிங் ஃபர்ஸ்டே தான் கொடுக்குறார். புதிய ஏற்பாட்டுல நம்மள மாதிரி கொடுத்து வச்சவங்க கிடையவே கிடையாதுங்க. ஒரு விசுவாசி தலகுப்புற போறான்னா ஆண்டவர் அத்தனை எச்சரிக்கை கொடுத்த பிறகுதான் போறாங்க. இல்லாம கிடையவே கிடையாது. ஏன்னா தேவனுக்கு அவர் என்ன சொல்றாரு, தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. அல்லேலூயா. சகோதரருக்கு ஒரு மாதிரி, எனக்கு ஒரு மாதிரி, சகோதரிக்கு ஒரு மாதிரி கிடையாது. ஒரே மெத்தட் தான். கைவத்தை அல்லேலே சொல்லுவோமா? அல்லேலூயா. அழகா சொல்லுவார். ஃபர்ஸ்ட் வார்னிங், செகண்ட் வார்னிங், தேர்ட், அப்புறம் மறந்துடுவார் சைலண்ட். இந்த சைலண்ட் மோட்ல போயிட்டார் அப்படின்னா முடிஞ்சு போச்சு. அந்த விசுவாசி போய்கிட்டே இருப்பாங்க பாவத்துல. ஒரு நாள் நிரந்தர மரணம் அவர்களுக்கு. அல்லேலூயா. இப்போ கடைசி காலத்துல வஞ்சக ஆவிகள் பெருந்திரளா இருக்கிறதுனால அவன் பிடிக்கிறது எங்க பிடிக்க பாக்குறான்? சபையில போதகர்களையும் விசுவாசிகளையும் டைரக்டா பிடிக்கிறது தான் அவனோட வேலை. போதகர்களை பிடிச்சா நிறைய பேரை தலைகளை தள்ளலாம். அதனால பிரைம் கேட்ச் யாருக்கு தெரியுமா? அவனுக்கு ஆண்டவருக்கு நல்ல வேலை பார்த்துக்கிட்டு இருக்கவங்கள தான் ஃபர்ஸ்ட் பிடிக்க பார்ப்பான். அல்லேலூயா. பயப்படுறீங்க. வெளிப்படுத்தல் 12வது அதிகாரம் 12வது வசனம். இது ஆண்டவர் வருகைக்கு பிறகு நடக்க போது. இருந்தாலும் இது இப்ப ஆரம்பிச்சாச்சு. இதோட முன்னோடி செயல்பாடுகள் ஆரம்பிச்சாச்சு. படிங்க. ஆகையால் பரலோகங்களே, அவைகளில் வாசமாயிருக்கிறவர்களே களி கூறுங்கள். எல்லாம் மணவாட்டி சபை மேல இருக்கு. களி கூறுங்கள். பூமியிலும் சமுத்திரத்திலும் கூடியிருக்கிறவர்களே ஐயோ, பிசாசானவன் தனக்கு கொஞ்ச காலம் மாத்திரம் உண்டென்று அறிந்து மிகுந்த கோபம் கொண்டு உங்களிடத்தில் இறங்கினபடியால் உங்களுக்கு ஆபத்து வரும் என்று சொல்ல கேட்டேன். ஹல்லேலூயா. இது மணவாட்டி சபை மேல எடுத்த பிறகுதான். ஆனா பிசாசுக்கு கொஞ்ச காலம் உண்டுன்னு சொல்றதுக்கு அவன் போய் இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட்ல போய் MBA பண்ணிட்டு வரணுமா? அல்லேலூயா. பரலோகத்துல எல்லாம் ரெடியாங்க. டேபிள் சேர் எல்லாம் போட்டு பதார்த்தங்கள் பரிமாறி எல்லாரும் பேர் நேம் போர்டு வச்சாச்சு. ஜீவ புத்தகத்தில் இருக்கவங்க நேம் போர்டுலாம் வச்சாச்சு. தூதர்கள் வெயிட்டிங்ல இருக்காங்க. உங்களையும் என்னையும் வரவேற்று சாப்பாடு, மணவாட்டி சாப்பாடு கொடுக்கறதுக்கு ரெடி. தேவதூதனும் எக்காலத்தை இப்படி வச்சிருந்தாலும் இப்ப கையில எடுத்து இப்படி வச்சுக்கிட்டு இருக்கான். பிதாவோடைய கமாண்டுக்கு ரெடியா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். இத பிசாசுகள் பார்க்கலங்கிறீங்களா? அவன் அங்கதான் இருக்கான். 2வது வானத்துல தான் உட்கார்ந்துட்டு இருக்கான். அவன் பார்த்துக்கிட்டே இருக்கான் அங்க ப்ரிப்பரேஷன்ஸ். ஏங்க இந்த உலகத்துல இந்த புடுக்கோண்டு இண்டிபெண்டன்ஸ் டே, ரிப்பப்ளிக் டேனா இவன் பண்ற பிராக்டிஸ், இவங்க பண்ற அலப்பு, இந்த புடுக்கோண்டு விஷயத்துக்கு இந்த அலப்பு பண்ணாங்கன்னா அவர் நீங்களும் நானும் அடிபட்டு பாடுகளோட பரலோகத்துக்கு போறோம். இயேசுடைய மணவாட்டி சபை நம்மளை என்ன பண்றாரு? கண்ணீரை யாவையும் துடைப்பார், முத்த போறாரு நம்மள. நம்ம அப்படிப்பட்ட ஆளுங்க. நம்மளை வரவேற்கிறதுக்கு சும்மா வாங்க சேர்ல போய் உட்காருங்க இப்படியா சொல்ல போறாரு? கிடையாது. நீங்களும் நானும் அங்க போன உடனே தட்ட புடல் வரவேற்பு கொடுக்கறதுக்கு தேவதூதர்கள் இப்ப பயிற்சி எடுக்க துவங்கிட்டாங்க. மத்தியாகத்துல தேவதூதர்கள் பயிற்சி எடுக்க துவங்கிட்டாங்க. உங்களையும் வரவேற்க சாதாரண வரவேற்பு அல்ல. ஒரு ராஜாவுக்குரிய, ராணிக்குரிய பட்டத்து ராஜா, பட்டத்து ராணிக்குரிய வரவேற்பு கொடுக்கிறதுக்கு அவங்க எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்காங்க. தேவதூதர்கள் ஆர்ப்பரிப்போட காத்துக்கிட்டு இருக்காங்க. அங்க தேவதூதர்கள் எல்லாம் அவங்க மத்தியில ஏற்கனவே அந்த சலசலப்பு வர துவங்கிச்சு. ஆண்டவர் தான் மணவாட்டி சபையை கொண்டு வர போறாரு. ஏன்னா தேவதூதர்கள் எல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்காங்க, எப்போ நம்ம மத்தியாகத்துக்கு வரப்போறோம்னு ஆர்வமா பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம வரணும்னு ஆர்வமா இருக்காங்க. அதனால அவர்களுக்கும் மகிழ்ச்சி ஆயிடுச்சு. இப்போ மகிழ்ச்சி ஆயிடுச்சு. இத பிசாசு பார்க்கலன்னு நினைக்கிறீங்களா? அவனும் பார்த்துக்கிட்டு கிளியரா ஆண்டர் பிள்ளைகளை அடிக்க துவங்கிட்டான். ஆண்டர் பிள்ளைகள் அல்ல, மற்றவர்களையும் அடிக்க துவங்கிட்டான். எவ்வளவு இந்த 2013ல தற்கொலைகள் எப்படி நடந்துட்டு இருக்கு பாத்திருக்கீங்களா? தற்கொலைகள் எப்படி நடந்துட்டு இருக்கு பாத்திருக்கீங்களா? ரொம்ப டிராமாட்டிக் மெத்தட்ல தற்கொலைகள் நடந்துகிட்டு இருக்கு. ரொம்ப டிராமாட்டிக் மெத்தட்ல கொலைகள் நடக்குது. 2013ல ஆரம்பிச்சாச்சு, 2012 ஆரம்பிச்சாச்சு, 2013ல அது அப்படி சர்ன்னு உயர்ந்திருக்கு. இதுதான்
பிசாசானவன் தனக்கு கொஞ்ச காலம் உண்டென்று அவன் அட்டாக் பண்றது. நல்லா பிரேயர் பண்றீங்களா? கவனமா இருக்கணும். வேதத்தை நல்ல தியானம் பண்ணணும். ஆண்டவருடைய அக்கினி வளையத்தை நம்ம மேல போட்டுக்கிட்டே இருக்கணும், சுத்தில போட்டுக்கிட்டே இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, அதிகாலை ஜெபம். ஆண்டவர் சில காரியங்களை நம்ம கொடுத்திருக்கிறாரு, அதெல்லாம் கரெக்டா பண்ணிட்டோம்னா ஒண்ணு வராது. நான் பாட்டுக்கு எல்லா இடத்துக்கும் போறேன், கல்லெறிவங்கிறான், அடிக்கிறேங்கிறான், எல்லா செய்திகளும் வரும், நான் பாட்டுக்கு வந்துகிட்டே இருப்பேன். ஒரு கலக்கம் கிடையாது. ஏன்னா அப்படியே இப்படி ஆகி ஆண்டவர் அனுமதிச்சார்னா பரலோகத்துல டிக்கெட் ஸ்ட்ரெயிட். ஆமா, அல்லேலூயா. ஆமா, தயார். ஒவ்வொரு நிமிஷமும் தயாரா இருக்கணும். நம்ம வேலையை கரெக்டா பண்ணணும். அதுக்கு பிறகு எல்லாமே ஆண்டவர் கையில. அது நம்ம கையில கிடையாது, ஆண்டவர் கையில. அவர் அடிக்கணும்னா அடிக்க அலோவ் பண்ணட்டும். மரணம் கொடுக்கணும்னா, ரத்த சாட்சியா மறிக்கணும்னா சந்தோஷத்தோட கிறிஸ்து எனக்கு ஜீவன், புதிய எருசலேம் எனக்கு ஆதாயம்னு சொல்லிட்டு வாம போயிட்டே இருக்கணும். பிலிப்பியர் 1:21 அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றான், இதைத்தான் சொல்றான். போய்கிட்டே இருக்கணும், நம்ம பாட்டு போயிட்டே இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த உலகம் தாங்க கஷ்டம், இந்த உலகம் தான் கஷ்டம், பரலோகம் இல்ல. மரணம் கஷ்டமே கிடையாது. ஆமா ஆமா, மரணம் கஷ்டமே கிடையாது. நான் நியர் டெத் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் போயிட்டு வந்திருக்கிறேன். நியர் டெத் எக்ஸ்பீரியன்ஸ் 1, 2, 3, 4 போயிருக்கேன். ஆமா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, 120 கிலோமீட்டர்ல என் டிரைவரை பிசாசு தூங்க வச்சான். தலகுப்புற வண்டி கவுந்துச்சு, ஃப்ரண்ட் வீல்லாம் பறந்து போயிட்டு, என் மனைவி 2 பிள்ளைகள் எல்காட்ல எம்டியா இருக்கும் பொழுது தலகுப்புற குழியில 7 அடி குழியில ஒரு பாறையில மோதி கவுந்துருச்சு. ஆனா தலகுப்புற கிடந்து உடஞ்சு கிடக்கிற கார்ல இருந்து நாங்க 5 பேரும் ஷாத்ராக் மேஷக் ஆபத்நேகோ போல ஒரு ஸ்கிராட்ச் இல்லாம வெளியில வந்தோம். அல்லேலூயா. ஆமா, அது தலகுப்புற போகும்பொழுது நல்ல கான்சியஸா தான் எல்லாரும் இருக்கிறோம். ஆனா நீங்களும் நானும் விசுவாசிக்கிற தேவன் ஒரு அலறுதலை கொடுக்கல, ஒரு பயத்தை கொடுக்கல. அந்த நேரத்துல மரணம் சம்பவித்திருந்ததுன்னா பயமே இல்லாம மரணம் கிடைச்சிருக்கும், பயமே இல்லாம மரணம் கிடைச்சிருக்கும். ஒரு முறை ஐஏஎஸ்ல ஜாயின் பண்ணின பிறகு ஆர்மி அட்டாச்மெண்ட்ல லைன் ஆஃப் கண்ட்ரோல்ல ராத்திரி ரோந்து ஜவான்களோட, இந்திய ஜவான்களோட ராத்திரி ரோந்து லைன் ஆஃப் கண்ட்ரோல்ல, அந்த சைட்ல பாகிஸ்தான் பங்கர், நம்ம இந்திய பங்கர்லாம் ராத்திரி ரோந்து போகணும். அப்படி ரோந்து போகும்போது எனக்கு முன்னால ஒரு சோல்ஜர், பின்னால ஒரு சோல்ஜர், ராத்திரி 2:30 போய்கிட்டு இருக்கோம். ஒரு பங்கர்ல இருந்து இன்னொரு பங்கருக்கு போறோம். போகும்பொழுது பாஸ்வேர்டு கொடுக்கணும். பாஸ்வேர்டை சொல்லிட்டாங்க. சொல்லிட்டு என் கூட வந்தவர் டார்ச் லைட் எடுத்து இப்படி காமிச்சிட்டார், அந்த சோல்ஜர் முன்னால காமிச்சிட்டார். அவ்வளவுதான், அந்த சோல்ஜர் டக்குன்னு அவனோட பவர்ஃபுல் SLR ரைஃபிள் எடுத்து சுடறதுக்கு ரெடி ஆயிட்டான். ஒரு செகண்ட் தான், எல்லாமே கண் நிமிக்கிற நேரம் தான். தூக்கிட்டு அவன் ட்ரிகரை புல் பண்ண போறான். புல் பண்ணினான்னா எங்க பாடி எல்லாம் அப்படியே பீஸ் பீஸா 2 துண்டாயிரும். அவ்வளவுதான். ஏன்னா அவ்வளவு பவர்ஃபுல் வெப்பன் அது. தூக்கிட்டான். அந்த செகண்ட்ல நிக்கிறோம், ரைட்? அப்பமும் பயம் இல்லை. அல்லேலூயா. அப்பமும் பயம் இல்லை, அப்பமும் பயம் இல்லை. ஆனா ஆண்டவர் அங்கேயும் பார்த்துக்கிட்டாரு. அந்த லாஸ்ட் செகண்ட்ல அந்த சோல்ஜர் ட்ரிகரை புல் பண்றதுக்குள்ள, பேட்டா மை ஹோம் அந்த மேஜர் சொன்னாரு. அந்த குரலை கேட்டு அவன் ட்ரிகரை புல் பண்ணல. மரணத்துக்கும் உயிருக்கும் இடையில 1/2 நொடி 1/4 நொடி தான். அல்லேலூயா. ஆனாலும் பயம் இல்லை, கண்ண முடியாச்சு, ரைட்? போறதுக்கு ரெடி, அவ்வளவுதான். தட் இஸ் ஆல். யூ கான்ட் ரன், யூ கான்ட் ரன். இன்னொரு இடத்துல நான் பேங்க்ல ஆபீசரா இருக்கும் பொழுது, மத்திய பிரதேஷ்ல இருக்கும் பொழுது 1988-89 பீரியட்ல அவருக்கு ஒரு கோல் மைனருக்கு போனஸ் டிஸ்ட்ரிபியூட் பண்ணலன்னு சொல்லிட்டு ராத்திரி வெளியில ஆபீசர் வெளியில வரும்போது அவர் துப்பாக்கியோடு விரட்டினார் என்னைய. மத்திய பிரதேசத்துல துப்பாக்கியோட விரட்டினாரு. அப்பமும் மரணம் ரொம்ப பக்கத்துல தான் இருந்தது, கவலைப்படல, ரொம்ப பக்கத்துல தான் இருந்தது. அடுத்த நிமிஷம் அவர்கிட்ட போய் நின்னோம். சுற்றுவேப்பா, சுட்டா சுட்டுக்கோப்பான்னு போய் நின்னோம். தட் இஸ் ஆல். மரணம், மரணத்தை கண்டு பயப்படுறீங்களா? மரணத்தை கண்டு பயப்படுறீங்களா? மரணம் பயப்படத்தக்கது அல்ல. கை வைத்து அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. நீங்க இயேசுவுக்காக மரிக்கிறீங்கன்னா ஆண்டவர் உங்களை பயப்படவே விட மாட்டார், பயப்படவே விட மாட்டார். இப்ப இந்த காலம் வருது, சபைக்கு ஒரு கஷ்ட காலம் வருகிறது, சபைக்கு ஒரு கஷ்ட காலம் வருகிறது. ஆண்டவருடைய ராஜ்யம் வேகமா வளரணும்னா சபைக்கு சில கஷ்ட காலங்கள் வந்தாகணும். அது வரப்போகுது. அல்லேலூயா. உயிருக்கு மேல யாருக்கெல்லாம் ரொம்ப ஆசையா அவங்களுக்கு தான் பிரச்சனையா இருக்கும். உயிர் மேல எனக்கு ஆசை இல்லை, கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம்னு சொல்லிட்டான்னா பிரச்சனையே இல்லை. நான் உங்களுக்கு
நியர் டெத் எக்ஸ்பீரியன்ஸ்ல எல்லாம், இதுக்கு மேல இன்னும் 2-3 ஆக்சிடென்ட் எல்லாம் போயிருக்கேன். நியர் டெத் எக்ஸ்பீரியன்ஸ்ல எல்லாம் போயிருக்கும் பொழுது நான் உங்களுக்கு கொடுக்குற அறிவுரை என்னன்னா, பயமே வராது. உங்களையும் உங்களுக்கு எனக்கு என்ன கொடுத்திருக்காரு ஆண்டவர்? பயம் இல்லாத ஆவியை கொடுத்திருக்காரு. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி நமக்கு பயம் இருக்குன்னா ஆண்டவர் இரத்தத்தினால நம்ம இன்னும் முழுக்க கழுவப்படல. எபிரேயர் 9வது அதிகாரம், எபிரேயர் 9வது அதிகாரத்துக்கு நம்ம வருவோம். அவர் என்ன பண்ணிருக்கிறார்? இல்ல, எபிரேயர் 2வது அதிகாரம் 15வது வசனம். எபிரேயர் 2வது அதிகாரம் 15வது வசனம். ஜீவ காலம் எல்லாம் மரண பயத்தினால் அடிமைத்தனத்துக்கு உள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணிக்கும்படி அப்படியானார். எப்படியானாரு? சிலுவையில் தன் உயிரை ஒப்பு கொடுத்தார். எதற்காக? உங்களையும் என்னையும் இல்ல, இந்த உலகத்தில் உள்ள அத்தனை பேருடைய மரண பயத்தை போக்குறதுக்காக. அப்போ இயேசுவை ஏற்றுக்கொண்டவங்க எப்படி இருக்கணும் சகோதரி சொல்லுங்க? மரண பயம் இருக்கக்கூடாது. எவனாவது அடிக்க போறேன், நீ போய் ஆண்டவரை பத்தி சொன்ன, இயேசுவை பத்தி சொன்ன, உன்னை கொண்டு விடுவேன்னா ரொம்ப சந்தோஷம்ப்பா அப்படின்னு போய்கிட்டே இருக்கணும். அப்படியே நடந்து போய்கிட்டு இருக்கணும். அடிக்க போறேன்னா அப்படியே போய்கிட்டே இருக்கணும், சந்தோஷமா போய்கிட்டு இருக்கணும். செப்டம்பர் 8ஆம் தேதி கடந்த வருடம் இந்த மாதிரி மீட்டிங் போகும்போது இப்படிதான் கூட்டம் போட்டாங்க, 75 பேர் அரெஸ்ட் ஆனாங்க. அந்த கிராமத்துக்கு நான் போய்கிட்டே இருக்கேன். எனக்கு தெரியும் அங்க சம்திங் நடக்க போகுதுன்னு. எப்போதும் நல்ல ஜீப் கிடைக்கும், இன்னோவா கார் கிடைக்கும். அன்னைக்கு மட்டும் ஒரு பழங்காலத்து ஒரு ஜீப் கிடைச்சது. அந்த ஸ்டேஷன்ல இறங்கணும்னு ஆண்டவர்கிட்ட கேட்டேன் சீர்காழியில, ஆண்டவரே இன்னைக்கு எலிஜிபிலிட்டி எனக்கு இதுதானா? இவ்வளவு நாள் நல்ல கார்லாம் கொடுப்பீங்க, இன்னைக்கு இந்த இடத்துக்கு ஏற்கனவே அந்த ரோடு மோசமா இருக்கும். அந்த ஏரியால சப் கலெக்டரா 20 வருஷத்துக்கு முன்னால இருந்தேன், ரோடு மோசம், இந்த தானா? சரி, நீங்க கொடுத்த என்டைட்டில்மெண்ட் எல்லாம் கரெக்டா தான் இருக்கும். கரெக்டா காலையில மீட்டிங் முடிச்சு சாயந்தரம் போறேன், எரியிறாங்க கல்ல. லாஸ்ட் டேர்னிங்ல என் தலையை உடைக்கணும்னு கல் எறிகிறாங்க. இங்க பக்கம் கண்ணாடியில பட்டு, கண்ணாடியில அடிச்சாதான் என் தலையில அடிபடணும், எறிகிறாங்க. டம் 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 டம்னு வருது, சத்தம் கேக்கு. கண்ணு முன்னால பாக்குறோம், விழுது டமாறு டமாருன்னு சத்தம், பயங்கர ஆடியோ இருக்கு. ஏன்னா பக்கத்துல இருந்து எறிகிறாங்க. என்ன கிராமத்துல என்ன 100 அடி ரோடா? சும்மா ரோடே 10 அடி அவ்வளவுதான். பக்கத்துல இருந்து எறிகிறான், ஓங்கி எறிகிறான், அடிக்கு சத்தம் கேக்குது. நான் வேற போன் பேசிக்கிட்டே வேற ஒரு சகோதரரோட அடுத்த மீட்டிங் போன் பேசிக்கிட்டே இருக்கேன். அவர் கேட்கிறாரு, பிரதர் ஏதோ டம் டம்னு சத்தம் கேக்குத. ஒண்ணும் இல்ல பிரதர், கல் எறிகிறாங்க, நீங்க பேசுங்க. அல்லேலூயா, நீங்க பேசுங்க, அவ்வளவுதான். இந்த வண்டி ஒன்னும் போக மாட்டேங்குது, லொங்கு லொங்குன்னு இழுக்குது இந்த வண்டி. இப்ப நான் கொண்டிருக்க ஆண்டர் கொடுத்துருக்கு காருன்னா சர்ன்னு ஒரு இழுத்தா 100 கிலோமீட்டர் ஸ்பீட் போகும். அது போக மாட்டேங்குது. இவர் டமார் டிமார் நெடிதான், இவரும் பிரஸ் பண்றாரு, வண்டி போக மாட்டேங்குது, வண்டி போக மாட்டேங்குது. நான் பாட்டி பேசிட்டே வரேன். ஆண்டவர் என்ன பண்ணாரு தெரியுமா? அந்த சாதாரண ஜீப் கண்ணாடிய புல்லட் ப்ரூஃப் கண்ணாடி ஆக்கிட்டாரு. அல்லேலூயா. கல்லு பட்டு பந்து மாதிரி திரும்பி போகுது, கண்ணாடியில பட்டு ஒரு ஸ்கிராட்ச் கிடையாது, கண்ணாடி உடையல. அது நீங்களும் நானும் விசுவாசிக்கிறவருக்கு பேர் என்ன? அதிசயமானவர், அவர் அற்புதங்களை செய்கிற தேவன். அல்லேலூயா. ஆமா, உங்களை அடிக்கணும்னு அவர் அலோ பண்ணா மட்டும்தான் எவனும் கை வைக்க முடியும். ஜீப் கண்ணாடி உடையக்கூடாதுன்னு அவர் முடிவு பண்ணா அதுல பெருசா பாம போட்டாலும் பாம்பு வெடிக்காது. இப்படித்தான் அவன் பிலாத்து கேட்டான், உம்மை சிலுவையில் அறை எனக்கு அதிகாரம் உண்டு, உம்மை விடுதலை பண்ண எனக்கு அதிகாரம் உண்டு, ஏன் பேச மாட்டேங்கிற அப்படின்னு கேட்டான். எனக்கு பதில் சொல்ல மாட்டியோ அப்படின்னு கேட்கிறான். அது வரைக்கும் பேசாம இருந்த ஆண்டவர் சொன்னாரு, பரத்திலிருந்து உனக்கு தரப்படாவிட்டால் என் மேல உனக்கு ஒரு அதிகாரமும் இல்லைன்னாரு. அல்லேலூயா. இதேதான். இன்னும் ஒண்ணு நல்லா புரிஞ்சுக்கோங்க சகோதர சகோதரிகளே, உங்களையும் என்னையும் ரத்த சாட்சியா எடுக்கணும்னு ஆண்டவர் முடிவு பண்ணார்னா சும்மா நேரத்துக்கும் வா அப்படின்லாம் எடுக்க மாட்டார். நல்லா புரிஞ்சுக்கணும், பயப்படக்கூடாது. இன்னையிலிருந்து யாருக்கும் பயமே இருக்கக்கூடாது. இந்த மீட்டிங்க்கு பிறகு பயம் இருந்ததுன்னா நீங்களும் நானும் கிறிஸ்தவர்கள் அல்ல. வசனம் தான் சொல்லுது, மரண பயத்தை எடுத்துட்டாருன்னா கிறிஸ்தவன் பயந்துகிட்டு ஆண்டவரை பத்தி சொல்லாம வெளியில சொல்லாம இருந்தா அவன் அவள் கிறிஸ்தவன்கிற லாயக்கை இல்ல. அந்த ஸ்டாம்ப் கிடையாது, இயேசுங்கிற ஸ்டாம்ப் நம்ம மேல இல்ல. அல்லேலூயா, அல்லேலூயா. மரண பயம் இருக்க கூடாது. இப்போ ரத்த சாட்சியா எப்படி அவர் தேர்ந்தெடுக்கிறார் தெரியுமா? அந்த ரகசியங்களை கேட்டுக்கோங்க. கடந்த வாரம் ஒரு சகோதரி 2 சகோதரிகளை என்ன மீட் பண்ணாங்க. அதுல ஒரு சகோதரி வெறும் 22 வயசு வாலிப பொண்ணு. அந்த பொண்ணு சொல்லிச்சு, பிரதர் ஆண்டவர் என்னை ரத்த சாட்சியா வரையான்னு கேட்டாரு, நான் ஒப்பு கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிச்சு. ஒப்பு கொடுத்த உடனே மறுநாளே ஆண்டவர் காமிச்சாராம் எப்படி அந்த பெண்ணை கொலை செய்வார்கள்னு காட்சியை காமிச்சிருக்காரு. இப்ப கேட்டாராம், இப்பவும் ஓகேயா? ஓகேன்னு சொல்லிட்டாங்க. இதே போல 2 ஆண்டுகளுக்கு முன்னால 3 ஆண்டுகளுக்கு முன்னால லண்டன்ல இருந்து ஒரு சகோதரர் பேசினாரு,
பிரதர் ஆண்டவர் என்னைய ரத்த சாட்சியா வரையான்னு கேட்டாரு. நான் எஸ்ன்னு சொன்னேன். அன்னைக்கு ராத்திரியே மொத்த சீக்வன்ஸ், என் வாழ்க்கையில நடக்க போற சீக்வன்ஸ் எல்லாம் காமிச்சாரு. காமிச்சிட்டு கடைசியில எப்படி என் மரணம் நிகழ போறதுங்கிறத காமிச்சார். காமிச்ச பிறகு எழுப்பி விட்டு, இப்பவும் நீ ஒத்துக்கிறியா? நான் ஒத்துக்கிட்டேன். ஒத்துக்கொண்ட பிறகு இப்ப ஆண்டவர் என்னைய ஆவிக்குரிய பாதையில வித்தியாசமா நடத்தி கொண்டு போறார். அந்த சகோதரிக்கு இன்னும் இந்த கடந்த வாரம் அந்த சகோதரி இன்னொரு சகோதரியோட பையனை, உன் பையனை எனக்கு ஒப்புக்கொடு அப்படின்னு கேட்டிருக்காரு. கொடுத்த உடனே அந்த பையனும் ஒத்துக்கிட்ட உடனே ஆண்டவர் அந்த பையனுக்கு காட்சியை காமிச்சிருக்கிறாரு. ரத்த சாட்சிய சும்மா சிம்பிளால உங்களுக்கு அந்த சான்ஸ் கிடையாது. ஆண்டவர் உங்களையும் என்னையும் தெரிந்தெடுத்தா மட்டும்தான், நம்ம அனுமதியோட மட்டும்தான் நமக்கு ரத்த சாட்சிங்கிற அந்த பாக்கியம் கிடைக்கும். கை வைத்து அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. சும்மா அடிச்சு விடுவான். உங்களுக்கு தெரியாம ஒண்ணும் கிடையாது. ஆமா, முதல்ல உங்கள்ட்டையும் என்கிட்ட பெர்மிஷன் வாங்கிடுவார். நான் கேட்டேன், ஆண்டவரே நான் உங்களுக்காக மரிக்க தயார் அப்படின்னா. எனக்காக அவர் தொங்குனார்ல, உங்களுக்காக தொங்குனாரு. நான் என் கணக்க சொல்றேன், எனக்காக அவர் தொங்குனாரு. நான் நரகத்தை நோக்கி போய்கிட்டு இருந்தேன், எனக்கே தெரியல. 2008 என்னை மீட்டு கொண்டாந்தார். உலகம் என்னை கைவிட்டுச்சு. உலகம் எல்லா அரசியல்வாதிகளும் குப்பையில தள்ளி விட்டாங்க, அவமானப்படுத்தினாங்க. எதுக்கு? நேர்மையா இருந்ததுக்கு. அப்பதான் இயேசு வந்து, மகனே நீ ஏன்ட்ட வா, உன்னை நான் பாத்துக்கிறேன், உன்னை நான் உயர்த்துறேன்னு சொன்னாரு. இயேசு கிட்ட போனேன். அன்றையில இருந்து இன்னைக்கு வரை இயேசு கிட்ட இருக்கேன், நன்றியோடு இருக்கேன். அதனால ஆண்டவர்கிட்ட கேட்டேன், செத்து கொண்டிருந்த என்ன நீங்க உயிர் கொடுத்து, இந்த உலகத்துல உயிர் கொடுத்து பரலோகத்துக்கு என்னை கூட்டிட்டு போறீங்களப்பா, உங்களுக்காக நான் உயிரை கொடுக்கறதுக்கு ரெடின்னு. அல்லேலூயா. அவர் என்ன பதில் சொன்னார் தெரியுமா? இல்ல, உனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, உனக்கு இந்த உலகத்துல கொஞ்சம் வேலை இருக்கு, அவ்வளவுதான். அதுக்கு என்ன சொன்னாருங்கிறத சொல்ல மாட்டேன். அப்போ அவர் நீங்க ஆஃபர் பண்ணினாப்ல உங்களை ரத்த சாட்சியா மறிக்கிறதுக்கு அலோவ் பண்ண மாட்டார். இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் ரொம்ப தான் தோன்றித்தனமா போய்கிட்டு இருக்காங்க. செல்ஃபிஷ். நான் மட்டும் சர்ச்சுக்கு வந்துட்டு போவேன், பக்கத்து வீட்டுக்காரன் ஆண்டவரை ஏற்றுக்கொள்றானா, என் பக்கத்து சீட்ல உள்ளவன் ஆண்டவரை ஏற்றுக்கொள்றானா, ஐ டோன்ட் கேர். நான் ஆண்டவர்கிட்ட முழங்கால் போட்டா இதைத்தாங்க அதைத்தாங்க கேளுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும்னு தெரியாம எழுதிட்டாரு. ஆனா அதுல இன்னொரு பாட்டு இருக்கு, என் பக்கத்து வீட்டுக்காரன் ஆத்மாவை கேட்கிறேன், நீங்க கொடுங்க. எதுவும் கேட்கறதுதான், அதுவும் கேட்கறதுதான். அது இந்த கிறிஸ்தவர்களுக்கு வரமாட்டேக்கு. நிறைய கிறிஸ்தவர்களுக்கு அது வரமாட்டேக்கு. வீடத்தா வயலத்தா, என் பிள்ளைக்கு வேலையை கொடு, படிப்ப வரவை. ஆண்டவர் என்னமோ கடங்காரர், எல்லாமே கடங்கார். கேட்கணும்னு ஒரு எதிர்பார்க்கிறார், அது வேற விஷயம். உங்க அப்பாவுக்கும் உங்களுக்குள்ள ஒரு உறவு, அதை பத்தி நான் ஒண்ணும் சொல்ல மாட்டேன். பட் இதானா என்ன லெவலுக்கு கிறிஸ்தவர்கள் லெவல் போயிட்டா, ஐயா அம்மா இந்த லெவலுக்கு போயிடுச்சு. ஆனா நமக்கு ஒரு பொறுப்பு கொடுத்திருக்காரு. பிள்ளைங்கிற முறையில நமக்கு இன்னொரு பொறுப்பு கொடுத்திருக்காரு. அவருடைய ராஜ்யத்தை கற்ற பொறுப்பை நமக்கிட்ட தான் கொடுத்திருக்காரே தவிர தேவ தூதர்கள்ட்ட கொடுக்கல. அல்லேலூயா. அவர் தேவ தூதர்களை வச்சு மீட்டுக்கொள்ள முடியும், ஆனா அந்த பொறுப்பை அவங்களுக்கு கொடுக்கல. ஏன்னா நீங்களும் நானும் தான் 1000 வருட அரசாட்சியில தேவ தூதர்களையும் நியாயம் தீர்ப்போம். அல்லேலூயா. அந்த பொறுப்பு நமக்கு தான் கொடுத்திருக்காரு, அந்த பிரிவிலேஜ் நமக்கு தான் கொடுத்திருக்காரு. 1000 வருட அரசாட்சியில நியாய தீர்ப்புல நம்ம தேவ தூதர்களையும் நியாயம் தீர்ப்போம் பைபிள் சொல்லுது. நமக்கு தான் அந்த உரிமை. தேவ தூதர்களுக்கும் மேற்பட்ட உரிமையை நமக்கு கொடுத்திருக்காரு, வல்லமை நமக்கு கொடுத்திருக்காரு. அதே போல அவர்களுக்கு கொடுக்கிற பொறுப்பை விட ஒருபடி மேல நமக்கு பொறுப்பு கொடுத்திருக்கிறாரு. எங்க? மீட்பை கொண்டு வருவதற்கு, தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுறதுக்கு. நம்ம இவ்வளவு செல்ஃபிஷா